வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாஸ் ரியாக்ஷன்ஸ். நம்ம இன்னைக்கு சினிமா அப்டேட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியோ ஜிம்கானா படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல லீடா வந்து பிரபுதேவா, மடோனா செபாஸ்டியன், அபிராமி, யோகி பாபு, எம்.எஸ். பாஸ்கர்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. சக்தி சிதம்பரமோட டைரக்ஷன்ல இந்த படத்துக்கு வந்து அஸ்வின் விநாயகமூர்த்தி மியூசிக் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓகேவான ஒரு ட்ரெய்லராக வந்திருக்கு. வந்த வரைக்கும் அந்த 2-3 காமெடிஸ் எல்லாத்துக்குமே எனக்கு ஒர்க் ஆச்சு. நான் நல்லாவே வந்து சிரிச்சேன். அதுவும் எம்.எஸ். பாஸ்கர் அந்த கடைசியில் சொல்கிற அந்த கரண்ட் ட்ரெண்டோட மேட்ச் பண்ணி ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு பெரிய இந்த கதைலாம் கிடையாது. ஒரு 1,00,000 தடவை வந்த அதே கதை தான் இதுலேயும் வந்து திருப்பி எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த கரண்ட் ட்ரெண்டை மட்டுமே நம்பி அப்படி மட்டுமே இந்த ட்ரெய்லரோட கடைசியில் அந்த எம்.எஸ். பாஸ்கர் சொல்கிற மாதிரி கரண்ட் ட்ரெண்டோட மேட்ச் பண்ணியே படம் முழுக்க காமெடி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்க வாய்ப்பே கிடையாது. அதில் ஒரு முக்கால்வாசி தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் இவங்க என்ன புதுசாக சீன்கள் யோசிச்சிருக்காங்க, அதை எந்த அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பிரபுதேவாவால் நேச்சுரலாகவே நல்லாவே காமெடி பண்ண முடியும். அவருக்கு அந்த எபிலிட்டி ரொம்ப நிறையவே இருக்குது. நம்ம குலேபகாவலி அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதில் எந்த அளவுக்கு இவங்க ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படத்தோட ரிசல்ட் இருக்குது. ஆனால் சக்தி சிதம்பரம் அப்படிங்கிற ஒருத்தர் மேலே வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த படம் பார்த்தீங்கன்னா, களத்தில் சந்திப்போம். அந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஜீவா அண்ட் அருள்நிதி வந்து நடிச்சிருப்பாங்க. சூப்பரான ஒரு படமாக வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு சிம்பிளான ஒரு லைன் எடுத்துகிட்டு அவர் ஃப்ரெஷ்ஷாக அவரோட க்ரியேட்டிவிட்டியில் என்னென்ன சீன்ஸ் யோசிச்சிருக்காரு, எந்தளவுக்கு காமெடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படத்தோட ரிசல்ட் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு பண்ணியிருந்தாலே கண்டிப்பான ஒரு ஆவரேஜ் ஒரு மினிமம் கேரண்டி படமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா கதை அந்த மாதிரியான ஒரு கதை தான். அதான் சொல்கிற அளவுக்கு பெரிய கதைலாம் கிடையாது. பட் அந்த மாதிரியான ஒரு கதை தான். சட்டம் என் கையில் படத்தோட கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளிம்ஸ் வீடியோட எண்டிங்கில் வந்து டீசர் கமிங் சூன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து சதீஷ் தான் வந்து லீடாக நடிச்சிருக்காரு. டீசர் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த கோட் படத்துலேருந்து ஒரு ரிலீஸ் ப்ரோமோ ஒன்று வந்துருக்குது. ப்ரோமோவோட கட்லேருந்து பின்னாடி அந்த பிரேம்ஜி பாடியிருக்கிற அந்த ரேப் மாதிரி ஒரு போர்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜோட மியூசிக் அப்படின்னு இந்த ப்ரோமோவே செமையாக வந்திருக்குது. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ நான் ரிவ்யூ பண்ண இந்த டீசர், ட்ரெய்லர்ஸ், கிளிம்ஸ் அதோட எல்லாத்தோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எக்ஸப்ட் கோட்டோட அந்த ப்ரோமோ தவிர. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஏஜிஎஸோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்குது. இன்னும் எத்தனை டைம் இதே சொல்கிறதுன்னு தெரில. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரியாக்ஷனில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் மாஸ் ரியாக்ஷன்ஸ்.